அன்பானவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி நாள் 3/8/2026 ஃபேண்டாஸ்டிக் டே, ஆகஸ்ட் 3. இந்த அற்புதமான நாளில் சில முக்கியமான விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கி நாகராஜ சோழனுடைய அந்த சேனல் பார்த்தேன். நான் பார்க்கும்போது நாகராஜ சோழன் தனியாக பேசணும். அதில் நான் கெஸ்ட்டுங்களை விஐபிஸை கூப்பிடலான்னு பார்த்தா, நான் யாரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு தனியாகவே பேசணும். நிறைய யாரும் வரல, எல்லோரும் பிஸி, வேறு வேலை இருக்குது, ராதாகிருஷ்ணன் தனியாக போடுறாரு வீடியோ அப்படின்றது தான் விஷயம். அது அந்த உண்மையை கூட சொல்ல மாட்டேன்றாங்க. யாரும் வரல, அதனால் நான் தனியாக போடுறேன், இதுதானே உண்மை. அதை சொல்கிறதுக்கு பாதி வாய் எடுத்துகிட்டு பாதி கட் பண்ணுறான். அப்போ எப்படி இம்மார்டல் ரூலராக இருக்க முடியும்? இம்மார்டல் ரூலர்ன்றவர் உண்மையை சொல்கிறதுக்கு பயப்படக்கூடாது. அது நான் தான். நான் சொல்கிற ஒரு விஷயத்தை கோடி பேர் எதிரிலையும் சொல்லுவேன். உண்மையை உண்மைன்னு சொல்லுவேன். நான் செஞ்சேன்னா செஞ்சேன்னு சொல்லுவேன். தட் இஸ் த மெயின் கேரக்டர் ஆஃப் த இம்மார்டல் ரூலர். நான் 2025 வெளிப்பட்டாச்சு. நான் அப்பியர் ஆகிட்டேன். இந்த மீதி குரூப் எல்லாருமே அதுக்கு முன்னாடி தான் ஒன்றா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். ஆனால் இவங்க எல்லாருக்குமே 2025 தான் என்ன தெரியும். 2025 இம்மார்டல் ரூலர் வெளிப்படுவார்ன்றது தான் தீர்க்க தரிசனங்கள். பாபா வங்காவும் சொன்னது கரெக்டாக. அப்போ நான் வெளிப்பட்டிருக்கிறேன். நான் தான் கிளைம் பண்ணிக்கிறேன். ஐ ஆம் தி இம்மார்டல் ரூலர். நான் க்ளீனாக கிளைம் பண்ணிக்கிறேன். ரெண்டும் கல்கியும் நான் தான் சொல்கிறேன். நான் சாதாரண மனுஷன் இல்லை. நான் விஷ்ணுன்னு சொல்கிறேன், சிவன்னு சொல்கிறேன், நான் சாக மாட்டேன்னு சொல்கிறேன். என்னை தவிர வேறு யார் இம்மார்டல் ரூலர் கல்கின்னு சொல்லிக்கிட்டாலுமே அவங்க பொய்யர், அவங்க பொய் சொல்கிறாங்க. ஈஸ்வரன் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே அரம்பாடி சித்தர் பாடலில், இம்மார்டல் ரூலராக இல்லாத ஒருத்தர் தன்னை இம்மார்டல் ரூலர்னு சொல்லிக்கிட்டாக்கா அவங்கக்கிட்ட நம்மனை அனுப்புவேன் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் நாகராஜ சோழன் சொல்லிவிட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு காப்பு இருக்குது. நீ கிடையாது நாகராஜ சோழன், நீ நான் இம்மார்டல் ரூலர் ஒருத்தர் தான். அது நான் இருக்கிறேன். ஐ ஆம் தட். நேற்று நான் என்ன சொன்னேன்? வேறு யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவங்கவுங்க சொல்லிக்க வேண்டியதான் சொன்னேன். பட் இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன் கேட்ட கறிக்கலாம்? ஐ ஆம் த ஒன் அண்ட் ஒன்லி இம்மார்டல் ரூலர் அண்ட் கல்கி. தேர் இஸ் நன் அதர்ஸ். எனக்கு மேலே எவனுமே கிடையாது, எனக்கு இணையாக எவனுமே கிடையாது. அதுக்கு மிக சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரொம்ப நேர்மையான ஆஃபீஸர் நான். அதுதானே மிக முக்கியம். ஏயா என்னுடைய பொசிஷனில் எங்கள் பேட்சில் நான் தான் ஃபஸ்ட்டு 10 பேருக்கு போஸ்டிங் போடுறான். முகமது முஸ்தபான்ற ஒரு போட்டு ரிட்டையர் ஆகிறான். 428 பேரில் ஃபஸ்ட்டு 10 பேருக்கு போடுறான். அதில் எனக்கு முன்னாடி மேலே இருந்தும் ஒரே ஒருத்தர் உமாபதி, அவன் ஜாயின் பண்ணலான்னா நான் தான் ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு மட்டும் ரிசர்ச்சில் போட்டு மீதி 8 பேருக்கு லஞ்சம் வாங்குகிற இடத்துல போடுறான். ஸோ முதல்ல கடவுள் என்ன அந்த இடத்துல போடுறாரு? தூய்மையான இடத்துல போடுறாரு, தப்பு இல்லாத இடத்துல போடுறாரு, தப்பு செய்ய முடியாத இடத்துல போடுறாரு. Throughout my service, 37 years of my service, I am the honest officer. அது மாதிரி யாருன்னா சொல்ல முடியுமா? என்னுடைய பொசிஷனில் என் ஜூனியர் முத்தையா 2021 எம்கே ஸ்டாலின் பீரியடில் என்ஜினியரிங் சீஃபாக இருந்தான். வெறும் மணல் கொள்ளையில் மட்டும் 4700 கோடி கொள்ளையடிச்சு துரைமுருகனுக்கும் ஸ்டாலினுக்கும் கொடுத்துருக்குறான். அவனும் கொள்ளையடிச்சு சாப்பிட்ருக்கிறான். அவங்களுக்கு கொடுத்தது யார் மூலயமானா உமாபதின்ற ஒரு பிஏ, துரைமுருகனுடைய பிஏ. இதெல்லாம் அவன் வாக்குமூலமாக எழுதி கொடுத்துருக்குறான், அஃபிடவிட் கொடுத்துருக்குறான். அந்த அஃபிடவிட்டை கவுண்டர் அஃபிடவிட்டை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கு. எனக்கு பின்னாடி என் ஜூனியர் முத்தையாவால் 4700 கோடி 1.5 வருஷத்தில் சம்பாதிக்க முடிஞ்சு. நான் ஸ்டாலின் பீரியடில் நான் அயோக்கியதானம் பண்ணியிருந்தேன். 37 வருஷம் சர்வீஸில் எவ்வளோ சம்பாரிச்சிருக்க முடியும்? எப்போதுமே நான் தான் சீனியர் அவங்க எல்லாருலேயுமே. எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆகும்போது ஜெயலலிதா செக் வச்சு எனக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் பண்ணான். என் ஜூனியரை ப்ரொமோட் பண்ணான். இவன் ஒரு நேர்மையான ஆஃபீஸர். இவன் மேலே வந்தான்னா 7 வருஷம் இன்ஜினியர் சீஃபாக இருப்பான். 1 பைசா சம்பாதிக்க முடியாதுன்னு அரசியல்வாதிகளும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களும் சொல்லி கொடுத்த சதியில் ஜெயலலிதா மொட்டை கையெழுத்து போட்டு ப்ரொமோஷன் இல்லாமல் பண்ணாங்க. அதே ஜெயலலிதா 1992 எனக்கு அண்ணா அவார்டு போட்ட ஜெயலலிதா 2013 எனக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ பணம் கையாளுற பொசிஷன் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் தான் கீ பொசிஷன் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடியில். எஸ்சிசிலாம் கூட வெறும் எஸ்டிமேட் சாங்ஷன் தான்.
போர்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸில் இருந்தாங்கன்னா கூட இன்ஜினியர் சீஃப் வந்து போர்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸோட சேர்மனாக இருந்தால் கூட அவர் எஸ்டிமேட்டில் கையெழுத்து போட முடியாது. எஸ்டிமேட்டில் கீழே தான் கையெழுத்து போடுவாங்க. அவங்க வந்து அப்ரூவல் தான் கொடுப்பாங்க, டெக்னிக்கல் அப்ரூவல் தான் கொடுப்பாங்க, டெக்னிக்கல் சாங்ஷன் தான் கொடுப்பாங்க. வேறு பணம் செலவு பண்ணுறது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரோடு முடியுது, செக்கு கிழிக்கிறது. அப்புறம் அந்த பொசிஷன் நான் வரும்பொழுது எனக்கு ப்ரமோஷன் இல்லாமல் பண்ணுறாங்க. இவனால் நயா பைசா பிரயோஜனம் இல்லைன்ட்டு. அவ்வளோ நேர்மையான ஒரு ஆஃபீஸர். எடப்பாடி பழனிசாமி உனக்கு ப்ரொமோஷன்லாம் உங்கள் ட்ரான்ஸ்ஃபரிங் டு ட்ரிச்சின்னு போடுறான், அசோசியேட் ப்ரொஃபஸராக போடுறான். ஸ்டாலின் வந்தால் சரியாகனு பார்த்தா அவன் 17 நாள் 17 டேஸில் சஸ்பெண்ட் பண்ணி ஈவென்ச்சுவலாக டிஸ்மிஸ் பண்ணுறான். 37 வருஷம் சர்வீஸ் ஒன்றும் இல்லாமல் போனாக்கா யாராவது அமைதியாக இருப்பாங்களா? நான் இருந்தேன். எவனா போய் காலில் விழுந்திருப்பான், ஸ்டாலின் காலில் விழுந்திருப்பான், என்னை சரி பண்ணிவிடுங்க. ஒன்றும் இல்லை, சும்மா நான் போய் நின்று இருந்தால் சரி பண்ணிட்டுருப்பாங்க. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணி போயான்னு இருப்பாங்க. அவ்வளோதான். அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தால் நான் நேரம் பெரிய கோட்டீஸ்வரர், வேலை இல்லாத ஆள் கிடையாது. நான் இப்போ அவ்வளோ நேர்மையான ஆஃபீஸர். இது மாதிரி நாகராஜனால் சொல்ல முடியுமா? நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் வருதுன்னு சொல்கிறேன், ஏதோ ப்ராஜெக்ட்டு 25 lakhs ப்ராஜெக்ட்டு, 1 லட்சம் உனக்கு கொடுக்குறேன், எங்களுக்கே முடிச்சு கொடுன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த ஆஃபீஸர் ஈல்டாவான் தானே. அதை மாதிரி பொசிஷன் வரும்போது யோக்கியமாக இருக்கிறவன் தான் யோக்கியன். காந்திஜி சொல்லுவார், திருடாமல் இருக்கிறது பெருசு இல்லை, திருடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சி திருடாமல் இருக்கிற மாதிரி அவன் தான் யோக்கியன், உத்தமம். அது மாதிரி பிடபிள்யூடின்றதே வந்து ஒரு என்ன சொல்கிறது, லஞ்சத்துறை. அது லஞ்சம் வாங்குறது தான் அதில் வேலையே அவங்களுக்கு. ஏன்னா ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட், அது அரசு பணத்தை செலவழிக்கிற டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை கிடையாது. போய் அரசுக்கு வருவாய் பீட்டி கொண்டாட கொடுக்கறது கிடையாது, செலவு பண்ணுறது, வந்த வரி பணத்தை செலவு பண்ணுறது. சும்மா செக்கை கிழிச்சாக்கா அது பாட்டுன்னு அக்கௌண்ட்டில் வந்து விழும், கையில் கொண்டாந்து கொடுத்துட்டு போவோம், கவரில் போட்டு கொடுத்துட்டு போவோம். அது மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நான் யோக்கியமாக இருந்தேன்றது தான் நான் இம்மார்டல் ரூலர்ன்றதுக்கான அத்தாட்சி. என்னுடைய பொசிஷனில் வேறு எவன் இருந்தாலும் என்னை மாதிரி இருந்திருக்க முடியாது. இதை நான் சத்தியமாக சொல்ல முடியும். என்னை தவிர அந்த டிபார்ட்மெண்ட்டில் இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் என்ன மாதிரி நேர்மை எவனுமே இருந்தது கிடையாது, இனிமேல் எவனும் இருக்க முடியாது. அதனால தான்டா நான் இம்மார்டல் ரூலர்னு சொல்கிறேன். இம்மார்டல் ரூலர் சொல்லிக்கிறேன். எவனாக இருந்தாலும் என்னுடைய பொசிஷனில் இருந்தால் என்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருக்க மாட்டான். நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமாக பொண்டாட்டி பிள்ளை குட்டியோடு வாழ்ந்துருப்பான். அதனால தான் ஐ ஆம் தி இம்மார்டல் ரூலர். போதுமா? மோரோவர் தட் ரியலைசேஷன் ஒன்று இருக்குது இல்லையா. நான் என்ன 1994 ஆன்மீகத்தினுடைய முதிர்ச்சி 7 வருஷம் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் பண்ணி நான் ரியலைஸ் பண்ணேன், நான் தான் சிவன் கண்டுபிடிச்சேன். நான் தான் விஷ்ணுன்னு கண்டுபிடிச்சேன், எனக்கு மேலே கடவுள் கிடையாதுன்னு கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் டிக்ளேரிங் ஐ ஆம் சுவாமி தேவராஜன். சாதாரண மனுஷன் கிடையாது. வள்ளலார் கோயிலில் போய் சக்தி வர வச்சுக்க போகிறேன்னு சொல்கிறான் ராஜன் நாகராஜ சோழன். அப்படி கிடையாது, எனக்கு சக்தி ஏற்கனவே எனக்கு இருக்குது. அப்புறம் என்ன, அப்புறம் ஒரு படம் லிட்டில் ஜான்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் அந்த சாமியாருக்கு நிறைய சக்தி இருக்கும். சாமியாருக்கு என்ன மாதிரி சாமியார், அந்த சாமியாருக்கு நிறைய சக்தி இருக்கும். ஆனால் அந்த சாமியார் வந்து லிட்டில் ஜான் வந்து அதுலேருந்து இங்கிலாந்துலேருந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு வந்திருப்பான். இந்து கடவுள்லாம் இருக்கிறாங்கன்றாங்களே, இந்தியாவில் நிறைய மிராக்கிள்ஸ்லாம் நடக்கிறனால அதெல்லாம் உண்மையானு பார்க்கணும், கோயில்களில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வந்திருப்பான். அப்போ அந்த சாமியார் சொல்லுவார், அதெல்லாம் உண்மை, எனக்கு கூட நிறைய சக்தி இருக்குது. நான் வந்து ஒரு ஒரு கேண்டிலோட ஃப்ளேமை வந்து வளைக்கிறது என்னால் வளைக்க முடியும், ஒரு மந்திரம் சொன்னோன்னா அப்படியே பெண்ட் ஆகிடும் சொல்லுவார். சரி சாமி பெண்டு பண்ணி காட்டுங்கன்னு அவர் அந்த மந்திரத்தை சொல்லுவார். சொல்லிட்டு ஆனாக்கா அது பெண்ட் ஆகாது, ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். திரும்ப என்ன சாமி, திரும்ப 2வது இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லிட்டு சொல்லிட்டு முடிப்பேன். அப்போது அது பெண்ட் ஆகாது. அப்புறம் சிரிச்சுட்டு போயிடுவான், என்ன சாமி இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமாக, போங்க சாமின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவன் போயிட்ட பிறகு அந்த ஃப்ளேம் மந்திரம் சொல்லுவார், அழகாக அவருக்கு மட்டும் பெண்ட் ஆகும், அவருக்கு மட்டும்தான் பெண்டாகி காட்டும். கடவுள் இருக்கிறத கடவுள் அவனுக்கு மட்டும்தான் உணர்த்துவார். யார் அது தகுதியானவனும் அவனுக்கு மட்டும்தான் உணர்த்துவார். அவன் சொல்லக்கூடியது செய்யக்கூடிய மீதி பேருடைய பார்வைக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேனே, என்னுடைய செயல்பாடுகளும் என்னுடைய நேர்மையும் என் மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் கூட பைத்தியக்காரத்தனமாக தான் தெரிஞ்சிருக்கும். ஏன் இவ்வளோ நேர்மையாக இருக்கிறாரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது. இவர் யார் லஞ்சம் வாங்க சொல்கிறது,
எவனா லஞ்சம் வாங்கிட்டு போகிறான் விட்டுற வேண்டியது தானே, அப்படி தான் அவங்க நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் என் மனைவி அப்படி நினச்சது கிடையாது, என் பிள்ளைகளும் அப்படி நினச்சது கிடையாது. என் மனைவி முழுசாக எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதனால தான் உத்தம பத்தினி. என் மனைவி பற்றி பேசினால செத்து போயிட்டான் ஓம் சிவன் பாதம். அப்படிப்பட்ட புனிதவதி உத்தமி யாருமே இருக்க முடியாது. புருஷன் ஏன் பைசா புரியாது இல்லாமல் டிபார்ட்மெண்ட் திரும்பி வெளியே வந்தாக்கா, வீட்டுக்கு வந்தாக்கா கண்டுக்காமல் விட்டு பேசாமல் சம்பாரிச்சு போட்டுன்னு இருக்க மாட்டாங்க அவங்க டாக்டர் வேலை பார்த்து. அதுதான். அதனால் எங்கள் குடும்பமே புனிதமான குடும்பம். அதில் என் மனைவி மிகவும் புனிதமானவர்கள், உத்தமி, பத்தினி. அதுக்கு உதாரணம் தான் அவன் வாயில் பல்லு மேலே நாக்கை போட்டு பேசினா 8வது நாளே நாக்கை திறக்க முடியாமல் போனோம், செத்து போனோம். சேகர் சாமின்ற போலீஸ் சாமியார். ஓ, நான் யாருன்னு தெரியாமல் எல்லாருமே விளையாடின்னு இருக்கிறீங்க சின்ன பசங்க. அந்த இமாற்றலுடன் சொல்கிறேன், அக்செப்ட் பண்ணின்னு போங்கடா, கூட வந்து சேருங்கடா, ஏற்றுக்குங்கடா. அதுதானே நான் சொல்கிறேன். என்னை பற்றி தான் அறம்பாடி சித்தர் முழு பாடலுமே பாடியிருக்கிறார். அதில் உங்களால் அப்படியே தொட்டி தொட்டு உங்களை சேர்த்து வச்சுருக்கிறார். நான் 25 தானே உங்ககிட்ட வந்து சேர்ந்தேன். அது வரல என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் தனியாக கல்கின்னு காரில் போட்டுக்கின்னு கருடன் என் மோட்டார் சைக்கிளுக்கு பேர் வச்சுன்னு சுற்றின்னு இருந்தேன். ஐம் விஷ்ணு, ஐம் சிவான்னு சொல்லிட்டு, சிம்மான்னு சொல்லிட்டு என் காருக்கு பேர் வச்சுன்னு, சிம்மவாகினி நான், அம்மாவும் நான் தான் சொல்லிட்டு. 2024 தான் பார்த்தாக்க இது மாதிரி ஒரு குரூப் இருக்குது. 2025 நான் உங்களுக்கு தெரிஞ்சேன். ஸோ ஐ ஆம் தி இம்மார்டல் ரூலர். நான் வெளிப்பட்டாச்சு 2025. இன்னும் தேடின்னு இருந்தீங்கன்னா தேடினே கிடக்க வேண்டியது தான். அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த வேலை பார்க்கலாம். ஓம். அதனால் நான் யாருன்றதை எல்லாருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கடவுள், நான் ஈஸ்வரன், நான் விஷ்ணு, எனக்கு மேலே எவனுமே கிடையாது. ஐ ஆம் தட். சொல்லிட்டேன், டிக்ளேர் பண்ணிவிட்டேன். அப்புறம் நீங்கள் வந்து அவருக்கு மாயைன்னு சொல்கிறான். இன்றைக்கி நாகராஜ் சொல்கிறேன், இவனுக்கு மாயை. இமார்ட் உள்ளர் ஆகணுன்ற ஆசை இருக்குது அவனுக்கு. ஒரு சக்தியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பேச மட்டும் தெரியுது, வளன்னு மெதுவாக உட்காந்து பேசின்னு இருக்கிறான். அது இமார்ட் உள்ளர்னு நினச்சின்னு இருக்கிறான். அதுக்கு ஜால்ரா போகிறதுக்கு நிறைய பேர் அந்த சேனலை வந்து கமெண்ட் போட்டுன்னு இருக்கிறாங்க. ஓம். சக்தி நான் போய் வர வச்சுன்னு வரது. சக்தி என் கூடவே இருக்குது, எப்பவுமே என் கூட சக்தி இருக்குது. நான் பிறந்ததுலேருந்தே சாமின்னு தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் எல்லாமே எல்லாருக்கும் சொல்லிட முடியாது. ஐ ஆம் தி இம்மார்டல் ரூலர், அவ்வளோ தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஏற்றுக்காட்டி நான் ஏற்கனவே சொன்னது தான். தான் இம்மார்டல் ரூலர் இல்லைன்னு தெரிஞ்சிட்டு தான் இம்மார்டல் ரூலர்னு சொல்லிக்கிறவன் கட்டாயமாக அவங்ககிட்ட ஈஸ்வரன் நான் யமனை அனுப்புவேன். ஓம்.